ஹாய், எங்கள் வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கணுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெட்டி வச்ச 2 வெங்காயம் 2 தக்காளியை அதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி இதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சதை அதில் ஊற்றுங்கணும். ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி கொதித்து வந்ததுக்கப்புறம் 3 பச்சை மிளகா போட்டு நல்லா கிளறணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள், மீன் குழம்பு தூள் 2 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் புளி கரைசல், புளி கரைசலை ஊற்றி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீனை நல்லா கழுவி வச்ச மீனை போடணும். போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்துடும். நல்லா வந்ததுக்கப்புறம் சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.